இன்றைக்கி அம்மா வீட்டில் இல்லைங்க. ஸோ இன்றைக்கி நான் தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, தக்காளி தொக்கும் தயிரும் ப்ரிப்பேர் பண்ணலான்னு வந்தேன். ஸோ முட்டை வந்து ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து தக்காளி தொக்குக்கு வெங்காயம் கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணிட்டேன். அடுத்து அதில் வத்தப்பொடி, கருவேப்பிலை, மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அடுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தயிர் ஊற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு, இப்போ தயிரை கட் பண்ணி இதில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ சைட் பை சைடு அங்கே சாதம் வெந்துருச்சு. சாதத்தையும் இப்போ வடித்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அம்மா வேற வந்துருவாங்க. அவங்க வரதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். முட்டையை வந்து இப்போது ஸ்லைடாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, அதை வந்து தக்காளி தொக்கில் நல்லா இந்த மாதிரி அழகா வச்சு, அதை மேலே போட்டுட்ருக்கேன். அப்போ தான் நல்லா மசாலாலாம் அப்சர்வ் ஆகும். இப்போ அது ப்ரிப்பேர் ஆயாச்சு. அம்மாக்காக வெயிட் பண்ணி பார்த்தேன். அம்மா வர மாரி தெரியல. எனக்கு பசி வந்தாச்சுன்னு சொல்லிட்டு நான் சாப்பாட போட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனா நல்லா இருந்துச்சுங்க.